ஸோ ஹாய், சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுடைய ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 2 days vlog மாதிரி இது பார்க்கலாம். நாங்களும் வந்து எங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டே வந்து பிளாக் தண்டர் தான் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த வேல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்தி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். தோசை, சட்னி, 3 வகையான சட்னி, சாம்பார்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம் நாங்கள். ஏன்னா ட்ராவலில் இருக்கனால கண்டிப்பாக ஹெவியாக சாப்பிட்டா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மலாக தோசை, இட்லின்ட்டே வாங்கிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனா நம்மளுடைய பிளாக் தண்டர் வந்துருச்சு. ஸோ ஸ்பாட்டே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே போகணும். வீக் டேஸில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். நல்ல வேலை வீக்கெண்ட் பிளான் பண்ணல. வீக்கெண்ட்னால் உள்ளேயே போக முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ஸோ இதுக்கே இந்த இடத்துல இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே முடியல. எல்லோரும் வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு டைம் கிடைச்ச கேப்பில் நான் எடுத்துட்டேன். நாங்களும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனால் டிக்கெட்லாம் வந்துட்டு பர் ஹெட்டு அடல்ட்டுக்கு 990யும் சில்ட்ரனுக்கு 850யும் சொல்லியிருந்தாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு லாக்கர் வாங்கிட்டு எங்கள் திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு வாட்டர் கேமுக்குள்ளே என்ட்ரி ஆனோம். இதுதான் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இது தான் இருக்குது. ஸோ நான், தம்பி, அப்புறம் எங்கள் அத்தை எல்லாம் உள்ளே போயிட்டு வாட்டர் கேம்ஸ் எல்லாத்தையும் விளையாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனோம். அவ்வளோ வாட்டர் கேம்ஸில் நான் விளையாடல. பையனை மட்டும் உள்ளே விட்டு ஃபுல்லாக விளையாட வச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து ட்ரை கேம்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ட்ரை கேம்ஸ் நிறையா இருந்தது. வாட்டர் கேம்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ என் பையனோட ஹஸ்பண்டும் என் பையனும் தான் இதில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, அதனால் நான் போகலை. ஸோ நாம் வந்து ட்ரை கேம்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ட்ரை ரைடுக்கு எடுத்துட்டேன். இது வந்து ஏசியில் வந்துட்டு இந்த ஜெயிண்ட் வீல் ஏசி, இந்த பாக்ஸில் மட்டும் ஏசி இருக்கும். ஸோ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடு ரொம்ப கம்மியாக, ரொம்ப மெதுவாக தான் சுற்றுமா அது சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏசி இது போனால் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்காது. பட் இந்த கொலம்பஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பயமாகவே இருந்தது எனக்கெல்லாம். நான் ஒரு 4-5 கேம்ஸ் மட்டும்தான் உள்ளே போயிட்டு ட்ரை கேம்ஸில் விளையாண்டுட்டு அப்படியே பையனை தான் எல்லா இதுலேயுமே விளையாட வச்சிட்ருந்தோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தான். நடுவில் அப்பப்போ அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கன்னு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே எங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணோம். பார்த்திங்கன்னா ட்ரை கேம்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, த்ரில்லிங்காகவும் இருந்தது. என்னென்னா இந்த ஃபுல் ரோல் இருந்தது. இந்த கேம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோல் ஆகும். அப்படியே அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் ரோல் ஆகும். கொஞ்சம் ஹெவியான ரைடு தான் இதெல்லாமே. ஸோ என் சிஸ்டர் இன்லா மட்டும்தான் போனாங்க. இந்த மாதிரி ரைடு எல்லாத்துலேயுமே என் சிஸ்டர் இன்லா போனாங்க. நாங்கள் சிம்பிளாக எதெல்லாம் ஃபேமிலி போகிறோமோ அதெல்லாம் மட்டும் நான், என் பையன், என் ஹஸ்பண்டுன்னு போயிட்டு எங்களுடைய ட்ரிப்பை முடித்தோம். இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் தலைகீழ சுற்றுமா, அப்படியே ரிவர்ஸில் திரும்ப சுற்றும். என் சிஸ்டர் இன்லா தான் எல்லா ரைட்லேயுமே போய் கலந்துக்கிட்டா. ஸோ இந்த கேமை முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு கேம் அதே மாதிரி ஃபுல் அந்த இதுவே அப்படியே சுற்றும். இதுவும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது, அதனால் நாம் எதுலேயும் கலந்துக்கல. இது வந்து தண்டர் ஸ்பின்னுன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து ஹோல்டிங்கே கிடையாது தான். அப்படியே செவுத்தில் ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டெப்பு கீழே வேற இறங்கும்னு சொன்னாங்க. அது உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி இருந்ததுன்னு. கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ லாஸ்ட்டாக அங்கே இங்கேன்னு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் டே vlog சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.